இந்த தாக்கரே ஃபேமிலியினுடைய வாரிசு அரசியல், நெப்போ கிட்ஸ், உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே மற்றும் கத்துக்குட்டியான ஆதித்யா தாக்கரே, இவங்க அனைவருக்கும் ஒரு தக்க பாடத்தை மும்பை மக்கள் புகட்டியிருக்காங்க. மும்பை எங்களுடைய கோட்டை, மும்பையே எங்களுடைய சொத்து என்று கொக்கரித்து கொண்டு அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மும்பை நம்ம சொத்து, தாக்கரே ஃபேமிலியினுடைய சொத்து என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் அன் எரா ஆஃப் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் என்று பாஜக நிரூபிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா ஓட்டு போடுவோம். மத்தியில மோடியும் மாநிலத்தில் தேவேந்திர ஃபட்னாவிஸும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அதனால நாங்க பாஜகவிற்கு வாக்களிக்கிறோம் என்று மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் மொழி அரசியல் செய்து பிளவுவாத அரசியல் செய்து கொண்டே இருந்தால் உங்களை மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதற்கு தாக்கரே ஃபேமிலிக்கு மட்டும் இல்லைங்க, நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நெப்போகிட்ஸ், அனைத்து மொழி வழி பிரிவினைவாத சக்திகளுக்கும், மொழி அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும், வெறும் வெறுப்பு அரசியல் மட்டுமே செய்து கொண்டு எந்த விதமான வளர்ச்சி பணியிலும் ஈடுபடாத அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் இது ஒரு அலாம். இப்போ விழிக்கவில்லை என்றால் நாளைக்கு உங்களுடைய தொகுதியில, உங்களுடைய பூத்துல பாஜக ஜெயிச்சால் நீங்க ஓட்டு மிஷின் மேல பழி போடாதீங்க. இப்போல இருந்தே மக்களுக்காக உழைக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது உங்களுக்கு ஜெயிக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம்.